வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் சுபாஷ் சேனல். ஸோ இன்னைக்கு 15th ஆஃப் ஏப்ரல். ஸோ நிஃப்டியில் என்ன நடந்துச்சு, ஸோ எங்கெல்லாம் ஒரு பாசிபிள் என்ட்ரிஸ் நம்ம எடுத்திருந்தா ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம எப்பயும் போல் ஆஃப்டர் மார்க்கெட் ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டியில் நல்ல ஒரு கேப் டவுன் மார்க்கெட். ஓகே, நல்ல ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் டவுன். ஸோ இந்த மாதிரி கேப் டவுன் மார்க்கெட்ஸ் நடக்கும்போது நம்ம வந்து மார்க்கெட் வந்து மேஜராக கன்சாலிடேஷனில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லைனா ஒரு ரேஞ்ச் பவுண்டில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் இஸ் அ ப்ராப்பர் ரெட் கேண்டில். ஸோ எப்பெல்லாம் ஒரு ப்ராப்பர் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதோட ஹை லெவலில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி எங்கே நீங்கள் எடுத்துருக்க முடியும் அப்படின்னா, இந்த ஹை லெவலில் ஏதாவது ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. இந்த ஹை லெவலில் இஸ் தேர் எனி ரெட் கேண்டில்? ஸோ இந்த இடத்துல யூ ஆர் சீயிங் ரெட் கேண்டில். ஸோ இந்த ஹையில் 20 EMA ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க்கெட் டச் பண்ணிட்டு இந்த இடத்துல யூ ஆர் சீயிங் ஒரு டோஜி கேண்டில். ஸோ இந்த கேண்டில் ப்ராபப்ளி இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா வி கேன் கோ ஃபார் அ ஷார்ட் ட்ரேட். எங்கே வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னா டேலோ வரைக்கும் நீங்கள் டார்கெட் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இன்னைக்கு மார்னிங் கிடைக்கல. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரிக்கான சான்ஸ் நமக்கு மார்னிங் கிடைக்கல. ஓகே, ஸோ வேற என்ன நடந்திருக்கு அப்படின்னா டே ஹையோட பிரேக் அவுட் நமக்கு நடந்திருக்கு. ஓகே, ஸோ டே ஹை பிரேக் அவுட் எங்கே நடந்திருக்கு? ஸோ இந்த கேண்டில்ல ஸோ டே ஹை பிரேக் அவுட். ஓகே, ஸோ டே ஹை நமக்கு ப்ராப்பராக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எங்கே மெயின்டைன் பண்ணியிருப்போம் இந்த பிரேக் அவுட்டில் நம்ம என்ட்ரி எடுக்கிறப்பன்னா? ஸோ லாங் பொசிஷன் போயிருப்போம். ஸோ இந்த பிளேஸில் வி கேன் கோ ஃபார் அ லாங் ட்ரேட். ஸோ டார்கெட்ஸ் எங்கே போயிருப்போம் அப்படின்னா நெக்ஸ்ட் பிவோட் லெவல் நீங்கள் டார்கெட்டாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். 52 பாயிண்ட்ஸ் இஸ் யுவர் டார்கெட் லெவல். அண்ட் ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணியிருப்போம், இந்த கேண்டிலோட லோக்கு கீழே வி கேன் மெயின்டைன் அ ஸ்டாப் லாஸ். அப்போ 17 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் அண்ட் 52 பாயிண்ட்ஸ் டார்கெட் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 80% உங்களுக்கு டார்கெட் ரீச் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பட் இட் இஸ் அ ஸ்டாப் லாஸ் என்ட்ரி. ஓகே, ஸோ நம்ம எடுத்தது ப்ராப்பரான ட்ரேட். பட் மார்க்கெட் நமக்கு டார்கெட் டச் பண்ணாமல் ஆல்மோஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் பிஃபோரே நமக்கு என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு, நம்மளோட ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இந்த இடத்துல நீங்கள் பொசிஷன்ஸ் எடுத்திருந்தா என்ன ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்க முடியும், இல்லை இந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரி நமக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்கும்? ஓகே, ஸோ இங்கே அட் த மணி பார்த்தீங்கன்னா 22,387 இருக்கு. ஸோ அப்போ நம்ம எங்கே பொசிஷன் எடுத்திருப்போம், 22,400ல நம்ம பொசிஷன் எடுத்திருப்போம். ஸோ 22,400. ஸோ டைமிங் இஸ் 10:45. ஸோ 10:45ல நீங்கள் என்ட்ரி கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் என்ட்ரி கேண்டில். த 10:45 கேண்டில் இஸ் யுவர் என்ட்ரி கேண்டில். ஸோ இந்த கேண்டிலோட க்ளோஸில் நம்ம என்ட்ரு ஆயிருப்போம். ஓகே, என்ன ப்ரைஸ் இருந்துக்குங்க நமக்கு? ஸோ 139. ஓகே, ஆல்மோஸ்ட் இட்ஸ் 140. ஸோ 140 இஸ் யுவர் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் எங்கே மெயின்டைன் பண்ணியிருப்போம்? ஸோ அந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு பஃபர் கொடுத்து வி கேன் மெயின்டைன் a ஸ்டாப் லாஸ். அப்போ 128னா வில் கிவ் சம் 5 பாயிண்ட்ஸ் பஃபர். அப்போ 123ல வி கேன் கிவ் அ ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ 123 இஸ் யுவர் ஸ்டாப் லாஸ். அப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கோம் இங்கே நம்ம? ஸோ 140 minus 123 it comes around 17 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். அப்போ நீங்கள் மினிமம் 1:1 17 பாயிண்ட்ஸ் ஆகுது நம்ம ப்ராஃபிட் பண்ணணும். இல்லாட்டி 1:2 எடுத்துகிட்டு போகிறப்ப 34 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இங்கே இருந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு? ஆல்மோஸ்ட் 163. ஓகே, சாரி 163 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு நமக்கு இங்கே ரிவர்ஸ் ஆகிடுக்கு. ஸோ 140லேருந்து 163 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. 23 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு 17 பாயிண்ட்ஸில் நம்ம ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணது ஹிட் ஆயிருக்கு. இந்த என்ட்ரி எடுத்திருந்தா நம்ம ஸ்பாட் சார்ட்டில் டார்கெட் ரீச் ஆகலை, அதனால 17 பாயிண்ட்ஸ் நம்ம லாஸ் பண்ணியிருப்போம். 17 பாயிண்ட்ஸுங்கிறது நிஃப்டியில் ஒரு லாட்டுக்கு 850 rupees நம்ம லாஸ் பண்ணியிருப்போம் இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியில். ஓகே, ஸோ திஸ் ஷுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. 850 rupees நீங்கள் லாஸ் பண்ணியிருப்பீங்க when considering the next pivot level is target. நீங்கள் 1:1 ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா ஸோ 17 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்
17 பாயிண்ட்ஸ் டார்கெட் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருக்க முடியும். பட் நான் என்னோட ஸ்பாட் சார்ட்டில் ப்ராப்பராக நான் டார்கெட் மெயின்டைன் பண்ணி ஸோ இந்த டார்கெட் ரீச் ஆகும்போது நான் புக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். 17 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கம்ஸ் அரௌண்ட் 850 rupees லாஸ். ஓகே, ஸோ திஸ் ஷுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அண்ட் செகண்ட் என்ட்ரி நம்ம எங்கே போயிருப்போம் அப்படின்னா, ஸோ எப்பெல்லாம் இந்த ஹை லெவலில் நமக்கு மார்க்கெட் பிரேக் ஆயிட்டு, ஓகே, ஸோ ஹை லெவலில் மார்க்கெட் பிரேக் ஆயிட்டு இந்த லெவலில் சஸ்டெயின் பண்ண முடியாமல் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா வி ஹாவ் டு கோ ஃபார் அ ஷார்ட் ட்ரேட். ஸோ அந்த என்ட்ரிஸை தான் நம்மளோட பப்ளிக் குரூப்லேயுமே நான் இன்னைக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அதையும் நம்ம என்ன அங்கே கொடுத்துருக்கோங்கிறதையும் செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது நம்மளோட பப்ளிக் குரூப் அப்டேட். நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க. ஸோ மை வியூ இன் நிஃப்டி அப்படின்னு போட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டார்கெட் ரீச் ஆகாதனால ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் மார்க்கெட்டில் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக இன்னைக்கு டே லோ வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகிடும் அப்படிங்கிறத நான் டே லோ வரைக்கும் மென்ஷன் பண்ணி இந்த ஏரோ மார்க்கை நான் இந்த சார்ட்ல நான் கொடுத்துட்டு மை வியூ இன் நிஃப்டி அப்படின்னு கொடுத்துருந்தேன். அண்ட் செகண்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகணும் அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் தட் சப்போர்ட் இஸ் broken we can expect this fall அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த சப்போர்ட் லெவல் எங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த பிளேஸ். ஓகே, ஸோ எத்தனை டைம் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்குன்னு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் சப்போர்ட், செகண்ட் டைம் சப்போர்ட், 3, 4, 5 டைம்ஸ் மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்தனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஜோனை நான் ட்ராப் பண்ணி இந்த ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் ஜோன், இந்த சப்போர்ட் ஜோன் ப்ரோக் ஆனா நமக்கு டேலோ வரைக்கும் டார்கெட் போவோம் அப்படிங்கிறதையும் நாங்கள் குரூப்பில் மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நம்மளோட பப்ளிக் குரூப் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வரைக்கும் என்னோட டெலிகிராம் சேனலில் இல்லைன்னா ஸோ கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சி இங்கே தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம், இந்த சப்போர்ட் ஜோன் மார்க் பண்ணிவிட்டு சப்போர்ட் ஜோன் இஸ் broken we can expect this fall அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். அண்ட் சப்போர்ட் பிரேக் ஆகும் போதும் நம்ம இந்த குரூப்ல இன்டிமேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அப்போ நம்ம செகண்ட் என்ட்ரி எங்கே எடுப்போம், இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆகிற இடத்துல we can go for a second trade. டார்கெட் எங்கே எடுப்போம், நம்மளோட டே லோ. ஓகே, ஸோ டே லோவில் யூ கேன் டேக் யுவர் டார்கெட். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னா, ஸோ இந்த இடத்துலலாம் நமக்கு 20 EMA கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணியும் நீங்கள் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் திஸ் சப்போர்ட் இஸ் broken டேக்கன் சம் ரெசிஸ்டன்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட் அட் த சேம் லெவல் அப்படிங்கிறதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் அந்த குரூப்பில் போனீங்கன்னா செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம லைவ் மார்க்கெட்டில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். திஸ் இஸ் நாட் அ ஆஃப்டர் மார்க்கெட் ரிவ்யூ. ஓகே, ஸோ இது எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணி தான் இங்கே நம்ம அது அங்கே நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதனால இந்த லெவல் நான் மென்ஷன் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ திஸ் ஷுட் பி அவர் செகண்ட் என்ட்ரி. ஸோ 1255. ஸோ என்ன ப்ரைஸில் இருக்குது, 22,354 அப்படின்னா நம்ம எங்கே போயிடலாம், 22,350 PE நம்ம பை பண்ணிடலாம். ஓகே, 22,350 PE. ஸோ டைமிங் இஸ் 12:55. ஸோ 12:55 நான் பை பண்ணிடலாம். 12:55, வேர் இஸ் 12:55? ஓகே, ஸோ இந்த பிளேஸில் நீங்கள் பை பண்ணிடலாம் அட் த ப்ரைஸ் ஆஃப் 96. ஓகே, ஸோ 96ல் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். So this should be your entry candle. 96 is your entry, and where you have to keep your stop loss. So இந்த கேண்டிலோட லோல இருந்து ஒரு சின்ன பஃபர், ஒரு 3 to 5 பாயிண்ட்ஸ் நம்ம பஃபர் கொடுத்து 80ல you can maintain your stop loss. 80 is your stop loss. அப்போ stop loss நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம், 16 பாயிண்ட்ஸ் is your stop loss. ஓகே, அப்போ மினிமம் நம்ம 16 பாயிண்ட்ஸ் இங்கே டார்கெட் இருக்கணும். மேக்ஸிமம் நம்ம 1:2 அண்ட் நம்மளோட டார்கெட்ஸ் என்ன இருக்கோ அது வரைக்கும் நம்ம போயிடலாம். பட் மினிமம் 16 பாயிண்ட்ஸ் இங்கே நமக்கு ப்ராஃபிட்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ டார்கெட் எங்கே நம்ம புக் பண்ணுவோம், எக்ஸாக்டாக இந்த கேண்டில் எக்ஸாக்டாக 3 o'clock நம்ம புக் பண்ணலாம். ஓகே, செல்லிங்கில் இருந்திருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ 3 o'clock எங்கே நமக்கு கிடச்சிருக்கு, ஆல்மோஸ்ட் டார்கெட் 127. ஓகே, ஸோ இந்த கேண்டிலோட ஹை இஸ் யுவர் டார்கெட். ஸோ 127. ஓகே, ஸோ 127 போது நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இங்கே நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ 96 அவர் என்ட்ரி, 127 இஸ் அவர் டார்கெட், ஆல்மோஸ்ட்
31 பாயிண்ட்ஸ் நீங்க டார்கெட் புக் பண்ணிருக்க முடியும். திஸ் இஸ் 1:2. ஸோ 16 பாயிண்ட்ஸ் வி கெப்ட் as a ஸ்டாப் லாஸ் அண்ட் 31 பாயிண்ட்ஸ் வி புக்ட் as a டார்கெட். ஓகே, த ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல நம்ம எவ்வளோ லாஸ் பண்ணோம்? 17 பாயிண்ட்ஸ் லாஸ் பண்ணோம். ஸோ 17 minus 31 we get around 14 points in buying. 14 பாயிண்ட்ஸ் நமக்கு பையிங்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ சிங்கிள் லாட்ல ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் கெட் அரௌண்ட் 700 rupees ப்ராஃபிட் பர் லாட். ஸோ ரெண்டே என்ட்ரி தான். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பரான என்ட்ரி யூ வில் கெட் அ ப்ராப்பர் என்ட்ரிஸ் அண்ட் ப்ராப்பர் டார்கெட் வித் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ இதே என்ட்ரியை நீங்கள் செல்லிங் சைடு, இந்த என்ட்ரியை நீங்கள் செல்லிங் சைடு ட்ரை பண்ணியிருந்தா இன்னுமே நமக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ செல்லிங்கில் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்க முடியுங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ 22,350 கால் ஆப்ஷன் நம்ம செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ 22,350 கால் ஆப்ஷன், அதாவது அட் த மணி கால் ஆப்ஷன் நம்ம செல் பண்ணியிருக்கணும். ஸோ அட் த மணி கால் ஆப்ஷன் எப்போ செல் பண்ணியிருப்போம்? வாட் இஸ் த டைமிங்? ஸோ 12:50. ஓகே, 12:55. 12:55 is our entry point. Okay, so this should be your entry. 122 is your entry and stop loss is 134 and we give some stop buffer as 140. 18 points நம்ம stop loss maintain பண்ணிட்டு 122ல you can initiate your sell. Stop loss at 140, it means that 18 points உங்களோட stop loss. ஓகே, எங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கேன்? ஸோ இந்த கேண்டிலுக்கு மேலே ஐ எம் கிவிங் சம் பஃபர் ஆஃப் 5 பாயிண்ட்ஸ். ஸோ 140 ஐ எம் கீப்பிங் இட் அஸ் அ ஸ்டாப் லாஸ். ஸோ 122 இஸ் ஒரு என்ட்ரி பாயிண்ட். அண்ட் எப்போ நீங்கள் டார்கெட் புக் பண்ணியிருக்கணும்? ஸோ 3 o'clock நீங்கள் டார்கெட் புக் பண்ணியிருக்கணும். ஸோ 3 o'clock இஸ் 85. ஸோ 85 rupees உங்களுக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ அப்போ 85 rupeesங்கிறது, ஸோ 122 minus 85ங்கிறது ஆல்மோஸ்ட் யூ கெட் அரௌண்ட் 37 points as profit செல்லிங்ல. ஓகே, ஸோ பையிங்ல பண்றப்ப யூ காட் அரௌண்ட் 31 points in buying. ஸோ அதுவே செல்லிங்ல பண்றப்ப யூ காட் அரௌண்ட் 37 points in selling. ஓகே, ஸோ அப்போ பையிங்ல இருக்கப்ப யுவர் ப்ராஃபிட் ஆஃப் 700, செல்லிங்ல இருக்கப்ப யூ வில் கெட் அ ப்ராஃபிட் ஆஃப் ஆல்மோஸ்ட் 1100 rupees. ஓகே, க்ளோஸ் டு 1100. ஸோ இதுதான் பையிங்க்கும் செல்லிங்கான டிஃப்ரென்ஸ். நீங்கள் பையிங்கில் பண்ணியிருந்தா 700 ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதே ட்ரேட்ஸை நீங்கள் செல்லிங்கில் எடுத்திருந்தீங்கன்னா 1100 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஓகே, ஸோ சேம் ரெண்டு என்ட்ரி. இந்த ரெண்டு என்ட்ரி, ஃபர்ஸ்ட் என்ட்ரி இஸ் யுவர் ஸ்டாப் லாஸ் அண்ட் செகண்ட் என்ட்ரி இஸ் யுவர் ப்ராப்பர் டார்கெட். ஸோ டார்கெட் லெவல் எங்கே எடுக்கணும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டாலே ஸோ டார்கெட் நம்ம ஈஸியாக புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் நாளைக்கு என்ன மார்க்கெட்டில் நடக்குதுங்கிறது நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னோட டெலிகிராம் சேனல் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க.